இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு தமிழில் 3ஆம் பருவத்தில் இருக்கிற முதல் இயல்ல இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா வழக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்குனா என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. எழுத்திலும் பேச்சிலும் வந்து நம்ம சொல்ல பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அந்த முறைக்கு பேர் தான் என்னன்னா வழக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் எப்படி வந்து சொற்களை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்றோம், பயன்படுத்திட்டு வரோம். அதனால அதுக்கு பேர் தான் வழக்கு. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஸோ 2 வகைப்படும். இந்த இயல்பு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். சரிங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வழக்க பிரிக்கும் போது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, அப்புறம் இயல்பு வழக்க 3ஆ பிரிக்கிறாங்க. நம்ம எப்படி வழங்குறோமோ அதை பொறுத்து, சொல்லுக்களை எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து. சரிங்களா? என்னன்னு பார்த்தோம்னா இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மருவு. இலக்கணம் உடையது அப்படின்னா அந்த இலக்கணம் மாறாம அப்படியே இருக்கும். நிலம்னா நிலம்தான், மரம்னா மரம்தான். அந்த வார்த்தைகள்ல எந்த ஒரு மாற்றமுமே வரல அந்த சொற்கள்ல. ஸோ அதனால இதுக்கு பேரு இலக்கணம் உடையது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம, சரிங்களா, இயல்பா இருக்கும் இது. அவ்வளவுதான். அந்த வளம் இருக்கிறதுனால இதுக்கு பேரு இலக்கணம் உடையது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல், அதனால இலக்கணம் உடையது. அடுத்து இலக்கண போலி. இலக்கண போலி பார்த்தீங்கன்னா எழுத்து போலி, சொற்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. போலினாலே நமக்கு தெரியும், வேறதான். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவங்க போலி அப்படின்னா அவங்க இல்லை, அவங்களுடைய ஒரு நிழல் உருவம் அந்த மாதிரி. இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம்னா இது அதோடைய போலி அப்படின்னுவோம். ஸோ அதுவே கிடையாது, அது மாதிரி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுல எழுத்து போலி, சொற்போலின்னு 2 இருக்கு. எழுத்து போலினா எழுத்துக்கள் மாறி இருந்துச்சுன்னா எழுத்து போலி, சொற்கள் மாறி இருந்துச்சுன்னா சொற்போலி. அவ்வளவுதான். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க சொற்போலி. இப்போ இல்லத்தின் முள் அப்படின்ற பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்முன் அப்படின்னு சொல்லணும். அது நம்ம முன்னோர்கள் இல்முன்னு சொல்லாம என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்றில். அப்போ இல் முன்னுங்கிறது முன்னாடி உள்ள வார்த்தை பின்னாடியும், பின்னாடி உள்ள வார்த்தை முன்னாடியும் மாறி போச்சு. அதனாலதான் அது போலி. எது மாறி இருக்கு? சொல் மாறி இருக்கு. அதனால இதுக்கு பேரு சொல் போலி. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, கிளை நுனி, நுனி கிளை. ஸோ கிளை நுனி, நுனி கிளை, இதுவும் மாறி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இது இலக்கண முறைப்படி இல்லைனாலும் இது இலக்கணம் உடையது மாதிரியே இருக்குது. நமக்கு வந்து நுனி கிளைன்னு சொன்னாலும் கிளை நுனினாலும் என்னதான் இருக்கு, ஒரே மாதிரி தான் தெரியுது. அப்போ அது இடம் மாறி இருந்துச்சுனாலும் அது இலக்கணம் உடையது மாதிரியே தான் இருக்குது. அதனால இதுக்கு பேரு இலக்கண போலி. இப்ப தெரிந்து கொள்வோம் கொடுத்திருக்காங்க. வாயில், வாசல். வாயில் என்றது என்னவா மாறிடுச்சுன்னா இப்போ வாசல்னு மாறிடுச்சு. அதாவது இல்லத்துக்குள் நுழையும் வழி, நம்ம வீட்டுக்குள்ளார நுழையிறோம் இல்லைங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இல்வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லத்தின் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை என்னன்னு பண்றோம்னா அந்த இல்லத்தின் வாயில் அப்படின்றதுல அதுல வாயில் அப்படின்னு சொல்றோம். அந்த வாயில்ன்றதுதான் என்னவான்னா இலக்கண போலி. அந்த எழுத்துல என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதனால அது இலக்கண போலி. அந்த வாயிலே என்ன ஆயிடுச்சு, பேசி பேசி இப்ப என்ன சொல்றோம், வாயில்ல சொல்றோம், வாசல், முன் வாசல், பின் வாசல் அந்த மாதிரி தானே சொல்றாங்க. சோ அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாசல். அப்ப வாயில்ன்றதையே மருவி என்னவா ஆயிடுச்சுன்னா வாசல் அப்படின்னு வந்துடுச்சு. அதனால அதுக்கு பேரு என்ன அப்படின்னும் போது மருவு. புரியுதுங்களா? நம்ம இல்லத்துக்குள்ள நுழையிறத இல்வாயில் அப்படின்னு சொல்லணும். இல்வாயில்ன்றத இப்ப என்னவா ஆக்கிட்டாங்கன்னா வாயில்னு மாத்திட்டாங்க. திரும்ப அந்த வாயிலும் என்னவா மாறி போச்சு, வாசல்னு மாறிடுச்சு. அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ இலக்கண போலியாகிய சொற்போலி என்றது எப்பயுமே என்னவா இருக்கும்னா சொற்கள் முன்பின் வந்து என்னவா இருக்கும், மாறி இருக்கும். அவ்வளவுதான். இலக்கண போலியில நம்ம என்ன பாக்குறோம்னா சொற்பொழி பாக்குறோம். அந்த சொற்பொழி பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் மட்டும் முன்னும் பின்னும் மாறி இருக்கும். அதனால இலக்கண போலி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த சொற்பொழிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பின் தொக்க போலி. இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, புறநகர் அப்படின்னா என்ன, நகர்ப்புறம். கால்வாய், வாய்க்கால்னு சொல்றோம். தசை, சதை. கடைக்கண், கண், கடை. அந்த மாதிரி இப்ப எழுத்துக்கள் வார்த்தைகளை என்ன பண்றோம், சொற்களை மாத்தி சொல்றோம். அதனால இது சொற்போலி. சொற்போலின்றது இலக்கண போலியில இருக்கிற ஒரு வகை. அடுத்து எழுத்துப்போலி. எழுத்துப்போலி பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மாறி இருக்கும். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஔவையார் சொன்னது. ஸோ ஔவையாருடைய வாக்கு. அதுவே அரண் வலியுறுத்தல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க.
இப்ப இதுல இந்த அறம், அரண் அப்படின்னு இந்த இறுதி எழுத்து இம்மு இன்னா மாறி இருக்கு. ஆனா அதோடைய பொருள் என்ன பண்ணல அப்படின்னா மாறவே இல்லை. ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு எழுத்துக்கள் மாறி இருந்து பொருள் மாறல அப்படின்னா அது எழுத்துப்போலி. சொற்கள் மாறி இருந்து பொருள் மாறலன்னா சொற்போலி. இந்த எழுத்துப்போலி பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா 4 இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் பொழுது 3 சொல்றாங்க. என்னன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அதாவது முதல் எழுத்து மாறிடுச்சுன்னா முதல் போலி, இடையில இருக்க எழுத்து மாறுச்சுன்னா இடைப்போலி, கடைசியா இருக்க எழுத்து மாறுச்சுன்னா கடைப்போலி. அவ்வளவுதான். அப்ப 3மே மாறி போச்சு அப்படின்னா அது முற்றுப்போலி. ஓகேங்களா? இப்போ முதல் போலி. இப்ப பாருங்க பசல் என்னவா இருக்கு பாருங்க. பசல்ன்றது பைசல். அப்ப முதல் எழுத்து ப வந்து என்னவா மாறிடுச்சுன்னா பை. மஞ்சு ம, மைஞ்சு, மயல் மை அப்படின்னு மாறி இருக்கு இல்லைங்களா? அதான் இவ்வாறு வந்து சொல்லுடைய முதல்ல இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தரத்துக்கு பேரு தான் முதல் போலி. அடுத்து இடைப்போலினா இடையில இருக்க எழுத்து. அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். ஸோ இடையில இருக்க எழுத்து மாறி பொருள் மாறல. ஸோ அதனால இதுக்கு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைப்போலி. சரிங்களா? பெரும்பாலும் இடைப்போலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகார எழுத்துக்கு பதிலா அகரம் வரும். பாருங்க ஐகார எழுத்துனா மை, லை, ரை, இதெல்லாம் ஐ வரிசை. அதுக்கு பதிலா இங்க என்ன வருது பாருங்க ம, ல, ர அப்படின்னு வருது. அப்போ இந்த மேங்கிறது என்னது? அகர வரிசை, காஞ்சாச்சா வரிசை தானே வருது. காஞ்சாச்சால தான் வரும். அப்போ பெரும்பாலும் எல்லாமே அப்படி இருக்காது. பெரும்பாலும் இடைச்சொற்கள் என்னவா இருக்கும்னா ஐகார எழுத்துக்கு பதிலா என்ன வந்திருக்கும் அப்படின்னா அகரம் வந்து போலியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் கடைப்போலி. கடைப்போலினா கடைசியில இருக்க எழுத்து. அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், அந்த மாதிரி வரும். அப்ப இறுதி எழுத்து மட்டும் மாறி இருந்தா அது கடைப்போலி. அதுலயே பாத்தீங்கன்னா இம்முன்றது என்னன்னு சொல்லுவோம்? மகரம் சொல்லுவோம். சோ அந்த மகர எழுத்துக்கு பதிலா எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரம். நா வர இடத்துல நா தான் வரும் மேக்சிமம். அதே மாதிரி இந்த இல்லு வருது இல்லைங்களா? லகரம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரகரம் அதுதான் வரும். சரிங்களா? மகரத்துக்கு பதிலா இந்த நகரம் வரும். அதுக்கடுத்து லகரத்துக்கு பதிலா இந்த ரகரம் வரும். சரிங்களா? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன போலி அப்படின்னா கடைப்போலி. சரிங்களா? அடுத்து முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா இந்த மூவகை போலி பார்த்தோம் இல்லைங்களா? முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அது இல்லாம முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்கு. முற்றுப்போலிங்கிறது என்னன்னா 3 எழுத்துமே 3 எழுத்து இருந்துச்சுன்னா 3மே மாறிடும். 4 இருந்தா 4மே மாறிடும். முழுசா முதல், இடை, கடை எல்லாமே மாறிடும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. இப்போ பார்த்தீங்கன்னா 5 என்னவா மாறுது? 5. இப்போ ஆவா மாறிடுச்சு. இந்து இஞ்சா மாறிடுச்சு. சூவா மாறிடுச்சு. அவ்வளவுதான். அப்போ அந்த அந்த ஒரு சொல்லுல இருக்கிற இயல்பா இருக்கிற அந்த எழுத்துக்கு பதிலா 3 எல்லா எழுத்துமே மாறி அந்த பொருளையும் மாறாம அப்படியே கொடுக்கறதுக்கு பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மருவு. மருவு பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே வழக்கு தான். வழக்குல இயல்பு வழக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இயல்பு வழக்குல பார்த்தீங்கன்னா மருவு. மருவுனாலே மருவி வர்றதுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தஞ்சாவூர் அப்படிங்கிறது இப்ப என்னன்னு சொல்றோம்? தஞ்சை. திருநெல்வேலி என்னன்னு சொல்றோம்? நெல்லை. அந்த மாதிரி கோயம்புத்தூர கோவை, குடந்தை, எந்தை. எந்தைனா என் தந்தை. போது, சோநாடு, சோழநாடு. இப்ப இதெல்லாம் ஷார்ட்டா சொல்றோம் இல்லைங்க. மருவி வந்து போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ மருவி கூப்பிடுறோம் இல்லைங்களா? இதுக்கு பேரு தான் மருவு. இப்ப நம்ம வழக்குல வந்து 2ஆ பிரிது. ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இலக்கணம் அந்த நெறி மாறாம அப்படியே வரும். அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது. அடுத்து இலக்கண போலி. இலக்கண போலினா அது வந்து இடம் மாறி இருக்கும். ஆனா என்ன சொற்கள் வந்து இடம் மாறி இருக்கும். ஆனா அது என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அர்த்தமும் என்ன பண்ணாது? மாறாது. ஸோ அதனால அது இலக்கணம் மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கு பேரு இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். அதுல 2. ஒண்ணு எழுத்து போலி, இன்னொன்னு சொற்போலி. சொற்போலினா சொற்கள் மாறி இருக்கும்.
எழுத்து போலினா எழுத்துக்கள் மாறி இருக்கும். அந்த எழுத்து போலியில தான் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அப்புறம் இன்னொன்னு முற்றுப்போலி இருக்கு. முதல் எழுத்து மாறி இருந்துச்சுன்னா முதல் போலி, இடையில இருக்க எழுத்து மாறி இருந்தா இடைப்போலி, கடைசியில இருக்க எழுத்து மாறி இருந்தா கடைப்போலி. 3மே மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு முற்றுப்போலி. அதுக்கடுத்து மருவு. மருவுன்னா மருவி வர்றது. தஞ்சாவூர், தஞ்சை அந்த மாதிரி மருவி வர்றது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம தகுதி வழக்கு. இது எல்லாமே இயல்பு வழக்கு. இப்போ தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்றது 3ஆ பிரியுது. இடக்கரடக்கல், மங்கலம், குழுமக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த தகுதி தகாத சொற்களை தகுதி உள்ளுடைய சொற்களா மாத்தி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது எப்படி இதை சொல்றது அப்படின்றது ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவோம் கொஞ்சம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வெளிப்படையா சொல்றதுக்கு முடியாத வார்த்தைகளை நம்ம தகுதி கருதி வேற மாதிரி சொல்றதுக்கு பேருதான் இடக்கர டக்கல். அப்போ கால் கழுவி வந்தான், சரிங்களா? கால் கழுவி வந்தானா என்னது, அவன் பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கான், அதுதான். குழந்தை வெளியே போய் விட்டது. குழந்தை வெளியே போயிடுச்சு இல்ல, அந்த குழந்தை வந்து டாய்லெட் போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் சொல்றதுக்குன்றதுக்காக இந்த மாதிரி மாத்தி சொல்றது, அவ்வளவுதான். ஒன்றுக்கு போய் வந்தான், இதெல்லாம் இடக்கர டக்கல். அடுத்து மங்களம். மங்களம்னா வேற ஒண்ணும் கிடையாது, அமங்கலமான வார்த்தைகளை மங்களமா சொல்றது. இப்ப இடக்கர டக்கல்னா அமங்கல வார்த்தை கிடையாது, பட் அதை சொல்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், தயக்கமா இருக்கும்ன்றதுக்காக மாத்தி சொல்றது. மங்களம் அப்படின்றது என்னன்னா அமங்கலமான வார்த்தையை வந்து மங்களமா சொல்றதுக்கு பேருதான் மங்களம், சரிங்களா? அமங்கலமான வார்த்தையை மங்களமா சொல்றதுக்கு பேருதான் மங்களம். அத மங்களம் இல்லாத சொல் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம செத்தார் அப்படின்னு என்ன சொல்றோம், துஞ்சினார் அப்படின்னு சொல்றோம். அதே இப்ப என்ன சொல்றோம், காலமானார், இயற்கை எழுதினார், அந்த மாதிரிதான் சொல்றோம். சோ இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மங்களம். இப்போ ஓலை அப்படின்னா திருமுகம். ஓலை வந்திருக்கு அப்படின்னா கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, அப்ப திருமுகம். கருப்பாடு அப்படின்றது போல வெள்ளாடு. விளக்கை அணை, விளக்கை குளிரவை. நம்ம கூட வீட்டுல விளக்கேத்தி வச்சோம்னா